ஒரு வழியாக நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிருக்கு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு 6-7 நிறுவனங்கள் வந்து தன்னுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஒரு 3 நிறுவனங்கள் வந்து திமுக தான் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நிறுவனங்கள் வந்து அதிமுக வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆக்சிஸ் போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியா வந்து அவங்க வந்து தாவேக்கா தான் ஆட்சி அமைக்கும், 90லேருந்து 120 இடம் வரைக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இது இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா தாவேக்கா, நிறைய பேர் வந்து தாவேக்கான்னு சொல்கிறாங்க. நம்ம கேள்விப்பட்ட வர நிறைய பேர் ஓட்டு போட்டு வெளில வரும்போது இல்லை நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளை கேட்டோம்னா எல்லாமே தாவேக்காக்கு தான் குடும்பமாக ஓட்டு போட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எது உண்மைன்றது நமக்கு தெரியல. மே 4 தான் நமக்கு தெரிய வரும். ஒரு பர்டிகுலர் நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது தொங்கு சட்டசபை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த ஒரு கட்சியுமே தனி பெரும்பான்மை அமைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. என்ன நடக்கும் அப்படின்றத அந்த மே 4ஆம் தேதி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த தடவை யாராலையும் கணிக்க முடியல. யார் யார் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களோ உங்க சாமியை வேண்டிட்டு நீங்க வெயிட் பண்ணுங்க.